அமைதி ஒப்பந்தம் குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிபர் டிரம்புடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், யுக்ரைனில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் போருக்கான காரணங்கள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். யுக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரும்புவதாக கூறிய புட்டின், புதிய ஒப்பந்தத்தின் மூலம் யுக்ரைனில் அமைதி திரும்பும் என்று திட்டவட்டமாக கூறினார். Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. 79வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி மூவர்ண கொடியை ஏற்றினார். டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செங்கோட்டைக்கு சென்ற அவர் அங்கு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றினார். ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. அணு ஆயுத மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு சுதந்திர தின உரையாற்றிய அவர், எந்த அச்சுறுத்தலுக்கும் பதிலடி கொடுக்க தயார் என சூளுரைத்தார். நியூக்ளியர் பிளாக்மெயில் लंबे अरसे से चलाया, अब वो ब्लैकमेल नहीं सहा जाएगा. தீபாவளி அன்று மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருப்பதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீபாவளி அன்று ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வருகை தந்த விருந்தினர்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் வரவேற்றார். தேநீர் விருந்தில் பல்வேறு நாடுகளின் தூதர்களும் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றினார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி கோட்டை கொத்தளத்தில் உள்ள 119 அடி உயர கொடி கம்பத்தில் மூவர்ண கொடியை ஏற்றிய அவர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 5வது முறையாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றியுள்ளார். மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை மீட்பதற்கு தக்க தருணம் அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். விடுதலை நாளில் தேசிய கொடி ஏற்றிய பிறகு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல்பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மூத்த தலைவரான பேராசிரியர் KM காதர் மொஹிதீனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகைசால் தமிழர் விருது வழங்கினார். மேலும் இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருதும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கி பாராட்டினார். பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலு, உலக கேரம் சாம்பியன் காசிமா ஆகியோருக்கு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டது. வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு தரமான சேலைகள் வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல இந்த அரசாங்கம். அதிமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே போராடி வாதாடி முதற்கட்டமா இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு 2999 கோடி பெற்று தந்தது அதிமுக கட்சி. பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 80. கீழே விழுந்ததால் தலையில் காயமடைந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில்
இலகணேசன் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 8 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த நிலையில் நேற்று மாலை 6:23 மணியளவில் இலகணேசன் உயிர் பிரிந்தது. கடந்த 8ஆம் தேதி மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு மற்றும் கோமாவால் இலகணேசன் அனுமதிக்கப்பட்டதாகவும் தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்ட போதிலும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் காலமானதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இலகணேசன் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக இலகணேசன் இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு ஆளுநர் RN ரவியும் அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், H. ராஜா, வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தைலாபுரம் தோட்டத்திற்கு குடும்பத்துடன் சென்ற பாமக தலைவர் அன்புமணி தந்தை ராமதாசுடன் இணைந்து தாய் சரஸ்வதியின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினார். அன்புமணிக்கும் அவரது மனைவிக்கும் சரஸ்வதி கேக் ஊட்டிவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நாளை நடைபெறும் பாமக சிறப்பு பொதுக்குழு திருப்பு முனையாக அமையும் என ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றதும் அங்கு ராமதாஸை சந்தித்திருப்பதும் கசந்திருந்த உறவு கனிந்திருப்பதாக கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி தந்த தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அதிமுக, பாஜக, தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தலைமைச் செயலாளர் முருகானந்தம், DGP சங்கர் ஜிவால், பாஜக சார்பாக நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், H. ராஜா, அதிமுக சார்பில் MP இன்பதுரை, MLA KA பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அன்புமணி தரப்பு பாமக சார்பில் MLAக்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவக்குமார், தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், IJK நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, கல்வி ஊக்கத்தொகை, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட 6 சிறப்பு திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. அதற்கு நன்றி தெரிவித்து சென்னை பெரம்பூரில் தூய்மை பணியாளர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை முகாம் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் சந்தித்தனர். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை காரணம் காட்டி திமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். இதை வச்சு அரசியல் பண்ணுவது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதிமுக எடுத்து போராடக்கூடாது. அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா அல்லது பாஜக தலைவராகவா என திமுக MP கனிமொழி விமர்சித்துள்ளார். தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்தான் என குறிப்பிட்டுள்ளார்.